எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு சொன்னா 2019 முதலாவது எம்சிக்கு பார்க்க போறோம். 2019 முதலாவது எம்சிக்கு பார்க்க போறோம். இந்த முதலாவது எம்சிக்குள்ள என்ன சொல்லிருக்காண்டா, பின்வரும் கூற்றுகள் ஒன்றையும் இரண்டையும் கருதுக. முதலாவது கூற்று தந்திருக்கான், அணுக்களினால் உறிஞ்சப்படும் அல்லது காலப்படும் சக்தி சொட்டாக்கப்படுதான். இரண்டாவது கூற்று தந்திருக்கான், சிறிய துணிக்கைகள் உகந்த நிலைமைகளின் கீழ் அலை இயல்புகளை காட்டுகின்றன சொல்றான். கூற்று ஒன்றினாலும் இரண்டினாலும் தரப்படும் கொள்கைகளை முன்மொழிந்த இரு விஞ்ஞானிகள் முறையே என்று கேட்டார். இரு விஞ்ஞானிகள் முறையே. புரியுதா? இதுல பாருங்க, முதலாவது முதலாவது கூட்டம் சொன்னது யாருன்னு சொல்லிட்டேன்னா மார்க்ஸ் பிளாங்க். யார் சொன்னாரு? மார்க்ஸ் பிளாங்க். இவர் என்ன சொன்னார்டா, 1900 காலப்பகுதியில சக்தியானது சொட்டாக்கப்படுதுன்னு சொன்னார். அதாவது அணுக்களால் சக்தியானது காலப்படும் போதும் உறிஞ்சப்படும் போதும் தொடர்ச்சியற்ற சிறிய அளவுகளாக வெளிப்படும் சொல்லி இவரு சொன்னாரு. சரியா? அதோட மின்காந்த அலையால உறிஞ்சப்படும் அல்லது காலப்படும் மிக சிறிய சக்தியின் அளவானது சக்தி சொட்டுன்னு சொல்லி இவரு பேரு இட்டாரு. சரிதானே? சக்தி சொட்டுன்னு சொல்லி இவரு பெயரிட்டார். அத்தோட அவர் என்ன சொன்னான்னு சொன்னா, ஒரு தனிச்சொட்டின் சக்தி ஈயானது கதிர்வீசலின் கதிர்வீசலின் அதிர்வெண்ணின் ஒரு மாறிலி மடங்கா இருக்குன்னு சொன்னாரு. அந்த மாறிலி மடங்கு தான் என்ன? பிளாங்கின் மாறிலின்னு சொல்லி ஒரு கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? அதோட பெருமதியெல்லாம் என்ன? 6.626 தர 10⁻34 ஜூல் செகண்ட் சொல்லி படிச்சிருப்போம். சரிதானே? இப்ப முதலாவது கூட்டு, இந்த முதலாவது கூட்ட சொன்னது யாரு? மார்க்ஸ் பிளாங்க். மார்க்ஸ் பிளாங்க் என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னா, சக்தி ஒரு அணுக்களால் சக்தியானது காலப்படும் போதும் உறிஞ்சப்படும் போதும் தொடர்ச்சியற்ற சிறிய அளவுகளாக வெளிவிடப்படும் சொல்லி சொன்னாரு. இதைத்தான் யார் சொன்னாரு? மார்க்ஸ் பிளாங்க் சொன்னார். சரியா? அடுத்தது இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஐன்ஸ்டீன் என்ன சொன்னான்னு சொல்லிச்சுன்னா, ஐன்ஸ்டீன் என்ன சொன்னான்னா, பிளாங்கிட கொள்கை தானே, இந்த பிளாங்கிட சக்தி சொட்டு கொள்கை தானே, இந்த சக்தி சொட்டு கொள்கையை விரிவுபடுத்தினது யாருன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் விரிவுபடுத்தினார். இவரு உலக மேற்பரப்புல இருந்து வெளிப்படுத்தப்படுற கதிர்ப்புகள் மிகச்சிறிய சக்தி பொதிகள், அதாவது கற்றை பொதிக்காற்று பொதிகள், அதாவது கட்டைகள்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா இவரு உயிர்த்தறிஞ்சார். அதோட போட்டோன்னு சொல்லி இவர் என்ன செஞ்சாருன்னா பெரிட்டார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன செஞ்சாருன்னு சொல்லிச்சுன்னா, பிளாங்கின் சக்தி சொட்டு கொள்கை என்ன செஞ்சாருன்னா விரிவுபடுத்தினாரு. விரிவுபடுத்த போல என்ன சொன்னார்னா, உலக மேற்பரப்பிலிருந்து வெளிப்படுகிற கதிர்ப்புகள் மிகச்சிறிய சக்தி பொதிகள் சொல்லி சொன்னாரு. அதாவது போட்டோன்கள் சொல்லி சொன்னாரு. போட்டோன்கள் சக்தி சம்பந்தமாக இவரு ஆராய்ந்தார். இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிளாங்கிட்ட சக்தி கொட்டு கொள்கையை விரிவுபடுத்திட்டாரு. அந்த சக்தி சொட்டு கொள்கை கொண்டு வந்தது யாருன்னு சொல்லிச்சுன்னா மார்க்ஸ் பிளாங்க். 1940 இவரு கொண்டு வந்தார். அடுத்து பாத்தீங்கன்னா, இரண்டாவது கூட்டு சொல்றீங்கன்னு சொன்னா, சிறிய துணிக்கைகளால் உகந்த நிலைமைகளின் கீழ் அலை இயல்புகளை காட்டுதுன்னு சொன்னான். சிறிய துணிக்கைகளால் உகந்த நிலைமைகளின் கீழ் அலை இயல்பை காட்டுதுன்னு சொன்னான். இது சொன்னது யாருன்னு சொன்னா டி புரோக்லி. டி புரோக்லி என்ன சொன்னான்னு சொன்னா, உகந்த நிலைமையின் கீழே அது துணிக்கை இயல்பையும் அலை இயல்பையும் காட்டும். அதாவது துணிக்கை இயல்பை நம்ம கட்டுப்படுத்தினோம்னா அது அலை இயல்பை காட்டும். அலை இயல்பை கட்டுப்படுத்தினோம் சொன்னா நம்ம அதை என்ன செய்யும் சொன்னா துணிக்கை இயல்பை காட்டும். சரிதானே? இதைத்தான் என்ன சொன்னா லூயிஸ் டி புரோக்லி சொன்னார். ஆகவே முதலாவது கூட்டு இரண்டாவது கூட்டு, முதலாவது கூட்டோட சம்பந்தப்பட்டது மார்க்ஸ் பிளாங்க், இரண்டாவது கூட்டோட சம்பந்தப்பட்டது அது யாரு? லூயி டிராப் லூயி டிராப் லூயி டி புரோக்லி. இப்ப டி புரோக்லி முதலாவதுல மார்க்ஸ் பிளாங்க், இரண்டாவதுல யாரு? டி புரோக்லி. மார்க்ஸ் பிளாங்கும் டி புரோக்லி இரண்டாவது ஆன்சர். மார்க்ஸ் பிளாங்க் டி புரோக்லி எத்தனாவது ஆன்சர்? இரண்டாவது ஆன்சர்.